இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு எல்லாரும் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னு தெரில. எனக்கு மட்டும் வித்தியாசமாக தோணுது, இல்லை எனக்கு தோன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ சேதுபதி அவர்கள் பார்வதி கிட்ட காசு வாங்கிட்டாரோ அப்படின்னு தோணுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேத்திக்கான சனிக்கிழமை எபிசோடில் முழுக்க அவர் பேசினது ரெண்டு விஷயத்தை பற்றி. ஒன்று, பார்வதி மைக்கு போடாமல் இருந்தது. இன்னொன்று, அதாவது பார்வதி கமருதீன் அந்த சில்மிஷங்கள் அதை பற்றி பேசினாங்க. இன்னொன்று, திவ்யா விசஸ் கமருதீன் அந்த சண்டையை பற்றி பேசினாரு. ஆனால் செஞ்சவங்களை ஏதாச்சும் சொன்னாரான்னு கேட்டால், அதை வேடிக்கை பார்த்தவன், அங்கே அந்த பக்கமாக நடந்து போனவன், இவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சார். கூடவே அந்த வீட்டினுடைய தலையாக இருக்கிறவர், அவரை வச்சு செஞ்சதில் தப்பு இல்லை. ஏன்னா முழுக்க பார்வதியுடைய அடிமை. சரி, அவங்களெல்லாம் வச்சு செஞ்சாரு. சம்மந்தப்பட்ட ஆட்கள் எதனா செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா, அங்கே தாங்க பெருசாக செஞ்சாப்புல. சே, இவரா மாதிரி செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லைடா அப்படின்ற மாதிரி சேதுபதி அவர்கள், நீ என்னங்க மோகன்லால், என்னங்க நாகார்ஜுனா, என்னங்க சுதீப்பு, என்னங்க சல்மான் கான், இன்னும் யார் பேலன்ஸ் இருக்கிறது? மோகன்லால், நாகார்ஜுனா, சுதீப், அவ்வளோதானே. இவங்களாம் என்னங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. எங்கால பாருங்க, எங்கால பார்த்து கற்றுக்கோங்க. அதாவது இந்த ஒரு படத்தில் வரும், இந்த ரௌத்திரம் பழகுன்னு நினைக்கிறேன், ஜீவா அவர்களுடைய படம். அதில் இந்த ஜிம் பாய்ஸ் 4 பேர் இருப்பாங்க. யாராச்சும் எங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா நாங்கள் 4 பேரும் ஆஷா போய் கத்திட்டு வந்துடுவோம், இல்லை ஆஷா போய்ட்டு முறைச்சிட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் லிட்ரலாக குற்றம் செய்தவர்கள் இருவர்கள், அந்த குற்றம் செய்தவர்களை வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவரும் குற்றவாளிகள். அதாவது தப்பு செஞ்சவனை விட, தப்பு செய்ய தூண்டினவனை விட, தப்பு செஞ்சதை வேடிக்கை பார்த்தான் பார்த்தீங்க, ஒன்றுமே கேட்காம ஒன்றுமே பண்ணாமல். நீங்கள்லாம் சமுதாயத்துக்கே கேவலம், சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அவலம், நீ எல்லாம் இருக்கிறதோட செத்துரு அப்படின்ற மாதிரி அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்கிறார். இதுதான் எபிசோடில் நடந்துச்சு. இதனால தான் எனக்கு அந்த டவுட் வருது, ஒருவேளை பணம் வாங்கிட்டாரோ. சும்மா சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரி, எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த வாரம் முழுக்க இந்த பீடையும் அந்த பண்ணாடையும் சேர்ந்து அடித்த லூட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் நெஞ்ச லூட்டி கிடையாது. அதாவது உச்சக்கட்ட அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உச்சக்கட்ட அரிப்பை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே காட்டுறது? சுற்றி கேமரா இருக்குது, ஆனால் இவங்க அளவுக்கு யாருக்கும் தைரியம் இருந்ததில்லை, எந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் தைரியம் இருந்ததில்லை. சுற்றி கேமரா இருக்கு. இந்த வடிவேல் காமெடி இருக்க பாருங்க, இருக்கின்ற கட்சியிலிருந்து இருக்கின்ற மேடையிலே எதிர்கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு மட்டும்தானா இருக்கு அப்படின்ற மாதிரி, நீ இருக்கிற வீட்டுக்குள்ள எத்தனை இருக்கிற கேமராக்கு நடுவில் என்னுடைய காஜை நான் காட்டுவேண்டா அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பொண்ணு. எப்படா அவள் கூப்பிடுவா, நம்ம போய் பிச்சிக்காம் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிற ஒரு பையன். இவங்க 2 பேரும் இந்த வாரம் முழுக்க அடித்த லூட்டிஸ், சேட்டைகள். மொத்தமாக கேட்க வேண்டியது ஹோஸ்டனுடைய கடமை. இவர் கேட்பாருன்னு நினச்சா இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, அமித் ஏன் கேட்கல, கானா வினோத் ஏன் கேட்கல, இவங்க சாண்ட்ரா ஏன் கேட்கல, ரம்யா ஏமா கேட்கல, நீ தான் பெரிய பாஷா டான், அப்போ நீங்கள் யார்? நீங்கள் தான் பவானின்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அந்த பொண்ணு கேட்குறீங்க. நேராக நம்ம மேட்ரிக் வந்துடுவோங்க. இன்றைக்கி எபிசோடில் அவர் பண்ணது என்னென்னா, பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். ரோஸ்ட் பண்ணலன்னுலாம் நான் சொல்லலை, ரோஸ்ட் பண்ணார். ரோஸ்ட் யாருக்கு? அந்த எபிசோடு முடியும் போது பார்வதி என்ன சொன்னாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். நமக்கு தேவை இதுக்கு ஒரு தீர்வு. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, பிக் பாஸ் சொல்லிட்டாரு, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாருமே கேட்டாச்சு, ஆனாலும் அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு எடுங்க, ஒரு முடிவு எடுங்க, ஒரு தண்டனையை கொடுங்க, யாராச்சும் ஒருத்தரை வெளியில் அனுப்புங்க, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்காச்சும் கொடுங்க. ஐயோ முறைச்சாது பாரியா முருகேசா முறை அப்படின்ற மாதிரி முறைச்சாது பாரியா அப்படின்னா, நம்மால் வித்தியாசமாக கமல் சார் ஒன்று பண்ணாப்புல, அதை காப்பி அடிக்கிறன்ற பேரில் 2 பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காருங்க. இப்போ மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காந்துட்டா இவங்க திருந்திடுவாங்களா? ஐயா எங்கேருந்து ஏன் யோசிக்கிறீங்க இதெல்லாம்? அந்த ஷோ முழுக்க சரி மைக்கை கழட்ட சொன்னீங்க, 2 பேரையும் வெளியில் போய் உட்காருன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை வெளியில் கூட வேணாங்க, நீ ஒரு பெட்ரூம்லையும் போய் உட்காரு, இந்த
இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக நீங்கள் உட்காரவே கூடாது, இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். சிம்பிளாக என்ன பண்ணிட்டாப்புல, 2 பேரும் மைக்கை கழட்டுங்க, மைக்கை கழட்டி முன்னாடி வச்சுருங்க, ஓரமாக உட்காந்துக்கோங்க, நீங்கள் பேசவே கூடாது, பேசுகிறதா இருந்தால் கத்தி பேசுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாப்புல, ஆடியன்ஸ் அவங்க பேசுகிறது வந்து கேட்கலன்னா இங்கே கேட்கலன்னு கத்தலாம், சரியா அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அவங்கள மைக்கை கழட்டி வைக்க சொல்லிட்டு இந்த மைக்கை ஒழுங்காக போடாமல் வேணும்னே மறைச்சி இல்லை மைக்கை கழட்டி வச்சு பேசுனதுனால இந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பால் இல்லை, முட்டை இல்லை, எங்களுக்கு வந்து சரியான இது இல்லை, காஃபி குடிக்க முடியல, தலைவலிக்குது, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயத்த சொன்னார். அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு இதுதான் புரியவே இல்லை. 2 பெண்கள் ஒரு பாத்ரூம்குள்ளே போயிட்டு மைக் இல்லாமல் பேசினதை கேட்ட பிக் பாஸ், ஒரு பையனும் பொண்ணும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே போயிட்டு முரட்டு குத்திட்டு வெளியில் வராங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணலை. சரி, ஓகே, பிக் பாஸ் கொஸ்டின் பண்ணலை. சபரி அவர்கள் கிளியராக அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்புல. சார், உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பயமாக இருந்துச்சு, என்னடா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்துல தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது கிளியராக சபரி சொல்கிறாப்புல, சார் எங்களுக்கு வந்து மைக்கை இவங்க கலட்டி வச்சு மறைச்சி பேசினது கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு பதட்டமாக இல்லை. ஆனால் ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். எப்பயுமே இவங்க வந்து முன்னாடி வந்துடுவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இவங்க 2 பேருமே கடைசியாக வராங்க. நாங்கள் வந்த பிறகு அவங்க வரவே இல்லை, கொஞ்ச நேரம் அங்கே தான் இருந்தாங்க. கிளியராக சொல்கிறாப்புல. அந்த இடத்துல சபரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு 2 பார்வதி கமருதன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அவர். அந்த சபரி அந்த பாயிண்ட்டை சொல்லும்போது நீங்கள் பீட மூஞ்ச பார்க்கணும், பிஎல்இ மூஞ்சில் பூசின மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன். சரி, சொல்கிறாங்கல்ல, நீங்கள் என்ன பேசுறீங்க நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டேனா? நான் கேட்க மாட்டேன். எப்படி கேட்பீங்க? எப்படி சார் கேட்பீங்க? சார், கொலை பண்ணவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவனை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்பட்றா நீ வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திரும்பினாருங்க. முதல்ல அமித்துக்கிட்ட வந்தாப்புல. இவங்க மயக்க மாட்டாமல் இருந்ததுக்கு பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் அது பாருங்க, பிக் பாஸும் என்ன பண்ணுறாரு, இவங்க மயக்க மாட்டலைன்னா வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாப்புல. சேதுபதி என்ன பண்ணுறாரு, இவங்க மயக்க போடல அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸை போட்டு புலகிறாப்புல. இதில் அதிகமாக அடி வாங்கினதுக்கு ஆனா வினோத்தும் அமித்தும் தான். மைக் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்க கரெக்டாக பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அமித் வந்து எஸ் சார் பண்ணாங்க சார், எல்லாமே பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அந்த வீட்டில் இருக்கிற யாருமே அதை ஒத்துக்கலை. இல்லை இவங்க இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்கிறாங்க. அமித் லிட்டரலாக இந்த வாரம் முழுக்க ஒரு பப்பி மாதிரி தான் இருந்தாப்புல. பார்வதியினுடைய பப்பி. ஜூஜு அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார். பார்வதி கூப்பிட்டா மட்டும்தான் வருவார். மற்றவங்களுக்கு பிரச்சனைனா வரமாட்டாப்புல. அவர் லிட்டரலாக இந்த வாரம் முழுக்க உட்காந்துக்கிட்டு பார்வதியை வந்து பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நீ என்ன மாதிரியான ஆள், நம்ம மலேசியா போகலாமா, தாய்லாந்து போகலாமா, ஒருத்தர் பாண்டிச்சேரி நம்ம கானாவினத்தை நாங்கள் வந்து புத்தியை காமிச்சிட்டாப்புல, அங்கே நிறையா தண்ணி இருக்கும், போனோன்னா அப்படியே நீச்சல் அடிக்கலாம் தண்ணிலேயே அப்படின்றாப்புல. தாய்லாந்து போகலாமா, இல்லை என் ஊர் குன்னூர் போகலாம், ஏதோ ஒரு சொன்னார் அவர் ஊர் தெரில. இடுக்கி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா, இதோ ஒரு வீட்டின் தலை உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு பிரச்சனை நடக்கும்போது பார்வதி வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்த வேலையை இவர் செய்யறது. ஆக்சுவலாக இந்த வீட்டின் விதிமுறைகள் என்ன, வீட்டின் தலை வேலை செய்யக்கூடாது. ஆனால் அவர் செய்கிறார், பார்வதிக்கு பதிலாக அவர் செய்கிறார். இது எல்லாம் போட்டு விஜய் சேதுபதி அடித்தார். கரெக்டு, தப்பு இல்லை, கரெக்டு. அடுத்து கானா வினோத்தை பேசவே விடலை. ஏன்னா கானா வினோத்தை வந்து ஒரு மாதிரி பூசி மொழிப்பி ஒரு பதில் சொல்ல வந்தாப்புல. அதனால் பேச விடாமல், அதாவது பார்வதி கமருதீன் மேலே இருந்த ஒட்டுமொத்த கோபத்தையுமே பிரித்து நாலாக பிரித்து 4 பேர் மேலே காட்டியிருக்காரு. வினோத், அமித், சாண்ட்ரா, ரம்யா.
வினோத் அவர்கள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உங்களால் வந்து நீங்கள் மற்றவங்கள பேச விட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் மற்றவங்கள பேச விட மாட்டீங்க. ஆனால் உங்கள் நண்பனை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, நீங்கள் மன்னிப்பு கேட்க போன இடத்துல சிரிக்கிறீங்க. அப்படியே அங்கேருந்து திவ்யாவுடைய பிரச்சனைக்கு வராங்க. நீங்களும் உட்காந்து சிரிக்கிறீங்க. அங்கே ஒரு பொண்ணு என்னதான் பகையாக இருந்தாலும், ஆனால் இவங்களை கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டாக கேட்டாருங்க. என்னதான் பகையாக இருந்தாலும் அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க. என்ன மனுஷங்க நீங்களா? சாண்ட்ராவை கேட்டது தான் லிட்ரலாக சாணியில் செருப்பை முக்கி அடித்த கதை தான். இப்போது பிரஜன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாரா? பிரஜனுக்கும் உங்களுக்கும் ஒரு வாரமாக நீங்கள் பேசிக்கலையா ஒரு சின்ன பிரச்சனையில்? அந்த சமயத்தில் பிரஜனை கமருது இந்த மாதிரி பேசியிருந்தா நீங்கள் போய் கேட்டிருப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் சார் நான் கேட்டிருப்பேன் அப்படின்றாங்க. சரி ஓகே கேட்டிருப்பீங்கள்ல. இப்போது நீங்கள் தான் திவ்யா இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்கள் இடத்துல திவ்யா இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அப்போது திவ்யா வந்து உங்களை மாதிரி அமைதியாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ நான் கேட்கலான்னு நினைப்பேன் சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் கேட்டிருக்கணும் சார், தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாண்ட்ரா சேச்சிக்கு முழுக்க வன்மம். உங்களுக்குள்ளே வந்து ஒரு மனஸ்தாபம் இருக்குது, நாங்கள் பேசிக்கிறதுல அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்படியே ரம்யாவுக்கு வராப்பில்ல. நீ வந்து வெளியில் பாஷா நான் அப்படி இப்படி ரவுடின்ற. ஆனால் ரம்யாவையும் கண்டிப்பாக சிறப்பான ஒரு கேள்வி கேட்டார். போன வாரம் தான் ரம்யாவுக்கும் கமருதனுக்கும் சண்டை. இதே வாடி போடி மேட்ரு ரம்யாவுக்கு வந்துச்சு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே குரல் கொடுத்த ஒரே பெண் திவ்யா தான். அவங்க மட்டும்தான் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, வேறு யாருமே அதை பற்றி பேசலை. அதுக்கப்புறமா பேசுனாங்க. ஸோ ரம்யா போன வாரம் திவ்யா வந்து ரம்யாவுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இந்த வாரம் கமருதன் பேசும்போது ரம்யா உட்காந்து இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க லிட்டரலாக. அதை கேட்குறாப்புல இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்காக ஒருத்தவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணீங்க? இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டாருங்க. வினோத்தை போட்டு பொலன்னு புழக்கிறாரு, திவ்யாவை போட்டு பொலன்னு புழக்கிறாரு, அமித்தை போட்டு பொலன்னு புழக்கிறாரு. அமித்தெல்லாம் போட்டு நார கிளிஸ்டாப்பில். அடுத்து கேப்டன்சி அவர் எப்படி பண்ணார்? எல்லாருமே சொல்கிறாங்க பார்வதிக்கு அவர் கொஞ்சம் சட்டிலாகவே இருந்தார், பார்வதிக்கு அவர் வந்து ஃபேவராகவே பண்ணார். பார்வதி பண்ண அத்தனை ஆபாசமான விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. ஏங்க காதில் போயிட்டு ஹிந்தியில் பேசுகிறாங்க, பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு ஹிந்தியில் பேசுகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஹோஸ்ட்டு அவங்கள கேள்வி கேட்கல. இந்த கிராமங்கள்லாம் ஒரு விஷயம் நடக்கும். இந்த தப்பு பண்ணுறவங்கலாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி லிட்டரலாக அவர் ஒதுக்கி வச்ச மாதிரி சும்மா ஒரு 2 மணி நேரத்துக்கு மைக்கை கழட்டி வச்சுட்டு நீங்கள் ஓரமாக உட்காருங்க. இவங்க பேச வராங்க, இவங்க பேச வரும்போது கேட்க மாட்டேங்குது, கத்தி பேசுங்கன்னு சொல்லி அது ஒரு ஃபன்னாமா, அது ஒரு கண்டென்டாமா. ஸோ திவ்யா விஷயத்தில் கமருதன் பண்ணதை வந்து கமருதனை கேட்குற அவரையும் போட்டு நாரா கிழிச்சாப்பில் என்னன்னா. ஆனால் பார்வதியை மட்டும் எதுவுமே கேட்கலைங்க. பார்வதி மைக்கை கழட்டி வச்சுட்டு இந்த வாரம் முழுக்க விதிமீறல் பண்ணதுக்கு அவங்கள கேட்கல. இவங்களுக்குள்ளே எதனா அஜெண்டா இருக்கலாம், அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு என்ன? கானாவனத்தை கேட்குறாரு, உங்களுக்கு என்ன? நீங்கள் வந்து ஒன்று உங்கள் பேச்சை கேட்கலன்னா விலகி வந்துடணும், பேசக்கூடாது. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு கூடவே இருந்துக்கிட்டு உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய பேர் வந்து அங்கே கெட்டு போகுது, அதை ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டீங்கன்னு வினோத்துக்கிட்ட ஒரு கேள்வி. லிட்டரலாக இது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தன் ஊருக்குள்ளே கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறது, அப்பாவி பெண்களை கற்பழிப்பு பண்ணுறது, வயதான பாட்டிமார்களை வந்து நகைக்காக கொலை பண்ணுறது, எல்லா விதமான குற்றங்களையும் பண்ண 2 பேர் சிக்கியிருக்காங்க. அந்த 2 பேரை நிற்க வச்சுட்டு இவன் கொள்ளடிக்கும் போது எவன்டா பார்த்தது? நீ ஏன்டா கேட்கல? இவன் கற்பழிக்கும் போது எவன்டா ஒழிஞ்சது பார்த்தது? நீ ஏன்டா கேட்கல? அவன் வீட்டு கூரையை பிரிச்சுட்டு இறங்கும் போது நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் ஐயா ஒன்றுக்கு இருந்துட்டு இருந்தேன் ஐயா, நீ ஏன்டா போய் அவனை தடுக்கலை? அப்படின்னு எவெல்லாம் அந்த இன்சிடெண்ட்டில் அவங்களெல்லாம் கேட்குறதெல்லாம் கரெக்டு தாங்க. அவங்கள மட்டுமே இவர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போதில் எனக்கு என்னமோ பார்வதிக்கும் கமருதனுக்கும் இவர் வந்து கண்டிக்கிறாரு, அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாருன்னெலாம் தெரில. அவங்களுக்கு சரி நீ தப்பு பண்ணிட்டல, உன்னை எதுவும் கேட்க முடியாது, நீ அப்படி ஓரமாக நில்லு, எவன்டா இதெல்லாம் பார்த்தது, யாரா சாட்சி, இதில் சாட்சியை போட்டு அடிடா.
லிட்ரலாக இது வந்து அவங்களுக்கு வந்து தடவி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. சரி மைக்கு மாட்டலையா, சரி ஓகே விடு, இன்னும் கொஞ்ச நாள் தான் வெளில போயிடுவீங்க, போயிட்டு உங்களுடைய அரிப்பை தீர்த்துக்கோங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் சேதுபதி பேசின மாதிரி இருந்துச்சே தவிர்த்து, ஏங்க எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வந்து அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு, நீங்களும் அவங்கள திட்டுறீங்க. இப்போது கண்ணுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கே எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும், அதை நீங்கள் கேட்குறது கரெக்டு. இவங்க ஒன்றுமே கேட்கலையே. மைக்கை கழட்டி உட்கார வச்சிட்டிங்க, மைக்கை வந்து பிரேக்கில் மைக்கை எடுத்து மாட்டிக்கிட்டு கமருதீன் மறுபடியும் அரோரா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அரோரா கிட்ட சண்டைக்கு போகிறாப்புல. ஒரு வார்த்தை ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து ஏன் லேட்டாக வந்தீங்க கேட்கல. ஒரு வார்த்தை மைக்கை கழட்டி வச்சுட்டு என்ன பேசுகிறீங்க அப்படி கேட்டிருக்கணும், ஏன் கேட்கல. பனிஷ்மெண்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது இவர் ஏதாச்சும் தண்டனை கொடுப்பாரு, ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க, இல்லை ரெட் கார்டு கொடுப்பாங்க, ஹெவியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய டாஸ்கில் நீங்கள் 2 பேரும் பங்கு பெறக்கூடாது, வீக்லி டாஸ்கில் நீங்கள் 2 பேரும் பங்கு பெறக்கூடாது. இல்லை நல்லா விளக்கண மாதிரி பேசுகிறார், உங்களால் 5 நாளாக இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்கள் ஒரு வாரம் சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்கல்ல, ஏன் அந்த சம்பளத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண வக்கு இல்லை, அதனால் உங்களை பற்றி விமர்சனம் பண்ண எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சேதுபதிக்கிட்டே இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சம்பளத்தை கொடுக்குறீங்களான்னு கேட்குற சேதுபதி ஏன் சம்பளத்தை கட் பண்ணக்கூடாது? அந்த பவர் உங்களுக்கு இல்லையா? ஏன் சேனலுக்கு இல்லையா? அழகாக அவங்கள வந்து பேம்பர் பண்ணி, சரி ஓகே நீ தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் வேடிக்கை பாரு, இப்போ நான் எப்படி இந்த கதையை மாத்திரம் பார், போடு இவனெல்லாம் போட்டு அடிச்சு ஆகா பாத்தியா செம்மையா இன்னைக்கு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிட்டாருப்பா சேதுபதி, இனிமே பயங்கரமாக இருக்கும், இனிமே வந்து இவங்க திருந்துற கேஸா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எபிசோடு ப்ரோமோ பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். கமல் சாராச்சும் மைக்கை கழட்டிட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, வெளியில் போய் உட்காருங்கன்னு சொன்னார் மும்தாஜை. நீங்கள் மைக்கை கழட்டி அங்கேயே உட்கார வச்சிட்டிங்க. அட்லீஸ்ட் அவங்கள பிரிச்சாச்சும் உட்கார வச்சுருக்கலாங்க. 2 பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்கிறீங்க. சுபாடி சரி ஓகே, இனிமேல் வந்து இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரில. கமருதீன் ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல, அந்த முடிவை மறுத்து பார்வதி வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நம்ம என்னன்றதை அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி விஜய் சேதுபதி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவர் நிஜமாகவே விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு நல்ல தக்க பாடத்தை கற்பிச்சிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதனால் அவங்களோட தப்பை திருத்திக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா? மேபி மைக்கை மறைக்காமல் பேசலாம், இல்லை பேசாமே இருக்கலாம், ஆனால் அவங்களோட ஆபாசம் தொடரும். ஏன்னா அதை பற்றி தான் கேட்கலையே. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மூலம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.